நாகை அடுத்த பாப்பாக்கோவில் சர் ஐசக் நியூட்டன் பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் ஐ கிரியேட் 2026 எனும் தலைப்பில் சர்வதேச மாநாடு நடைபெற்றது. கல்லூரியின் தலாளர் முனைவர் ஆனந்த் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் மாநாட்டின் ஒருங்கிணைப்பாளர் முனைவர் நாகப்பன் வரவேற்புரையாற்றினார். இம்மாநாட்டில் சிறப்பு விருந்தினர்களாக புதுச்சேரி தேசிய தொழில்நுட்ப கழகத்தின் பேராசிரியர் முனைவர் நரேந்திரன் ராஜகோபாலன், ரெயின்மேக்கர் ஏஐ மலேசியா இணை நிறுவனர் மற்றும் முதன்மை நிபுணர் அருண்குமார் நடராஜ் மற்றும் பெங்களூரு பிஇஎஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் முனைவர் மேனகா ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இம்மாநாட்டில் உள்நாடு மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த 600 பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் கல்லூரி பதிவாளர், முதல்வர், இயக்குனர், துணைத் தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். The main dais, of the dais, register, principal, HODs of various departments, to special day and a proud woman for us, as we are having the 2010. From 2010 today we are having, because of our all, and personally I would like to thank gratitude that giving the permission and accept in this campus. எல்லாருமே அட்ரஸ் பண்ணிருக்காங்க. பட் அந்த அருண்குமார் வரது காரணம் நாகப்பன் சார். And then who is Arunkumar? Why these people are appreciated Arunkumar sir அப்படினா, பள்ளி பக்கம் செல்லாத தாய், பள்ளிக்கூடம் தாண்டாத தந்தை. ஆனா இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து 150 கிலோமீட்டர்ஸ்ல லைஃப ஒரு பிகாம்ல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு ரெட் கார்பெட் போட்டு யூஎஸ் வரவேற்கிற அளவுக்கு தன்னுடைய டெக்னாலஜில அவரோட இண்டிவிஜுவலா டெவலப் பண்ணிட்டு இன்னைக்கு மோர் தென் 30 and above ஸ்டூடெண்ட்ஸ் லைவ் ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கு ஃபுல் ஃபிளெஜ்டா யூஸ்ஃபுல்லா இருந்தது. அது மட்டும் இல்லாம லைஃப்ல அவர்கிட்ட அப்படி பேச ஆரம்பிச்சனாலே அவ்வளோ எனர்ஜியான ஒரு இது இருக்கு. அப்படின்னா ரீசெண்டா சர் ஐசக் நியூட்டன் காலேஜ் 2006ல ஸ்டார்ட் பண்ணோம். 100 ஸ்டூடெண்ட்ஸோட இந்த இடத்துல ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு 2026ல மோர் தென் 10,000 ஸ்டூடெண்ட்ஸ் கிராஸ் பண்ணிட்டோம். நிறைய பேர் இன்டர்நேஷனல் ஈவெண்ட், நேஷனல் ஈவெண்ட் இதெல்லாம் ஜெயிச்சிருந்தாலும் கூட ஐ மீட் சோ மெனி பீப்புள்ஸ் ரைட் ஃப்ரம் த தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர், சென்ட்ரல் மினிஸ்டர், லோக்கல் வரைக்கும். ஆனா இவ்வளவு வைப்ரண்டா இவ்வளவு வேகமா ஒரு ஆள் இருப்பாருன்னா ஐ வுட் லைக் நிச்சயமா அது அருண் சார் தான். இந்த மாதிரி வந்து என்ன அவருக்கு அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் பீப்புளை நான் மேல தூக்கிட்டு போகணும் சார், அதுதான் அவரோட சேலஞ்ச். அந்த சேலஞ்சுக்காக லெண்ட் ஹேண்ட் இந்த நாகப்பட்டினத்தில் இருக்கிற இன்ஸ்டிடியூஷன்ல அவர் கை கோர்த்திருக்காரு அப்படின்னா we have to appreciate. ஏன் அப்படின்னா உங்களுக்கு நல்லா தெரியும், இந்த படிச்ச பசங்க இருப்பாங்க, இந்த படிக்கிற பசங்கள்ட்ட போயிட்டு நீ இதை படிச்சுட்டியாடான்னா படிக்கலேமா ஒரு ஆட்டிடியூட் ஒரு மாறி இருக்கும். நபர் வந்து இருக்கக்கூடாது. அவர்கிட்ட எவ்வளவு இன்புட்ஸ் நீங்க எடுக்க முடியும், அவர் எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிக்க முடியும், அவரு உங்களுக்கு யூஸ் பண்ண தயாரா இருக்காரு, நீங்க எவ்வளவு யூஸ் பண்ணிக்க முடியுங்கிறது தான் உங்களோட சேலஞ்சஸ். நிச்சயமா நாங்க 90sல படிக்கிறப்ப 2026 மாணவர்கள் அவர்கள் செய்கின்ற செயல் வித்தியாசமாக இன்னைக்கு 1 மில்லியன் புக் வைக்கிறது, ஹவு டு ஓவர் கம் த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்படிங்கிற புத்தகத்தை கல்லூரி மாணவர்களும் பள்ளி மாணவர்களும் இன்னும் சொல்ல போனா above 30s எல்லாமே வாங்கிக்கிட்டு படிக்கிற ஒரு சூழல் இருக்கு. இப்ப we are here. இப்ப அதுலதான் டாக்டர் மேனகா மேடம் சொன்னாங்க, சார் இங்கெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் சூப்பரா இருக்காங்க. ஐ மீன் கர்நாடகா, ஐ ஃபேஸ் த சேலஞ்சஸ். நாட் ஈவன் 3 hours கூட பசங்க கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டேங்கிறாங்க. கிளாஸ்ல என்னால அட்டென்ஷன் அவங்களால கொடுக்க வைக்க முடியல. பட் ஐ பிலீவ், ஐ ஹோப் நாகப்பட்டினம் ஆர் தீஸ் பீப்புள்ஸ் ஆர் ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்காங்க. அப்ப why this international conference அப்படிங்கறத தாண்டி why these people accepting here அப்படின்னா because of you. உங்களோட குவாலிட்டி, உங்களோட ஆட்டிடியூட். டாக்டர் அருண்குமார் சொன்னார், சார் why you prefer here அப்படின்னா எனக்கு இப்போ டெக்னாலஜியா ஸ்ட்ராங்கா இருக்கிறவங்க, ரொம்ப ஏண்டடா இருக்கிறவங்க,
ரொம்ப அப்படியே படிக்கிற பசங்க தேவையில்லை சார், நல்ல ஆட்டிடியூட் இருக்கிறவங்களை கொடுங்க, ஐ கேன் மேனேஜ், ஐ கேன் மேனேஜ், அவங்கள ஸ்ட்ராங்காக ஆக்கிடுவேன் அப்படின்னாரு. அப்போ லைஃப்ல ஆட்டிடியூட் அப்படிங்கிறது ஹவு இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். அதனால நல்ல ஒரு பெரிய சேலஞ்ச். காரைக்கால்ல இருந்து டாக்டர் நரேந்திரன் அவங்க அப்படியே கேஷுவலா படிச்சுட்டே இருந்தாங்க. ஆனா அவங்க காலேஜ் பத்தி சொன்ன வரைக்கும் நான் ரீசர்ச் பண்ண வரைக்கும் ஒத்துக்கிட்டது நானே வரேன்னு தான் ஒத்துக்கிட்டேன். ஸோ அண்ணனுக்கு நான் சொன்னேன் இல்லைன்னா டெஃபினெட்லி வரேன். டேட் வந்து 3 வீக்ஸ்க்கு முன்னாடி சொல்லிடுங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி சொன்னேன் 1 மந்த்துக்கு முன்னாடி நான் பிளான் போட்டு வந்துட்டு இதுக்காக வந்தேன். ரெண்டாவது நான் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக காமிக்க வேண்டியது 2 பேர் ப்ளீஸ் பண்ணிட்டு வந்தவங்க இவங்க 2 பேர். மலேசியா கிளாஸ் வராரு, இன்னொருத்தர் வந்து என்னோட என்டையர் ஓபன் கிளாஸ், நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன், NVIDIAவோட ஓபன் கிளாஸ் ப்ராடக்ட் ஹெட்டா மாற போறேன். இன்னைக்கு உங்களுக்காக ஆபரேஷன் ஹெட்டா அப்பாயிண்ட் ஆயிருக்காரு லாஸ்ட் மந்த். Nobody's father is like, எல்லாருமே வந்துட்டு கஷ்டத்துல இருந்து வெளியே வந்தவங்க தான். இவங்க தான் எப்படி பார்த்தாங்கன்னா அவங்க அப்பா அம்மாவை பார்த்து வளர்ந்ததுனாலதான், அவங்க அப்பா அம்மாவோட கஷ்டத்தை பார்த்து வளர்ந்ததுனாலதான் இன்னைக்கு ஏதாவது பண்ணணும் சாதிக்கணும்னு வந்திருக்காங்க. இவங்க 2 பேரும் சென்னை, மாப்பிள்ளை வந்துட்டு கோயம்புத்தூர். இவங்க பேரியரை பிரேக் பண்ணி என்ன கான்டாக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா நான் உங்ககிட்ட வந்திருக்கேன். நீங்க எவ்வளவு யூட்டிலைஸ் பண்ணிக்கணும்னு பார்த்துக்கோங்க. டெஃபினட்டா வாங்க. எந்த ஒரு ஐடியாவும் அது ஒரு என்ன சொல்றது, நோ கொஸ்டின் இஸ் a stupid question, no idea is a idiot idea. நீங்க எந்த இருந்தாலும் ஆகும் ஆகாதுன்னு ஒழியதான் இருக்கிற ஒழிய அது தப்பு சரின்னு எனக்கு கிடையவே கிடையாது. அது நிலைமைக்கு பொறுத்த மாதிரி தான் மாறும். இன்னொரு ரிக்வெஸ்ட் என்னன்னா, இந்த இடத்துல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கு மைல்ஸ் கணக்கில் வரணும்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜில நாங்க உங்க பக்கம் வந்திருக்கோம். நீ உங்களோட கைதான் எங்ககிட்ட வரணும். அதுக்கான எந்த இது வேணாலும் நான் பண்றேன். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களோட மைண்டை ஓப்பனா வச்சுட்டு வாங்க. இல்ல எனக்கு எந்த ஐடியாவும் இல்லை, நான் நிறைய பழகணும் நிறைய படிக்கணும்னு வந்தீங்கன்னா நாங்க ரீசர்ச்சுக்கும் ஹெல்ப் பண்றோம். உங்களோட ரீசர்ச் ரைட்டா இருந்துச்சுன்னா we will fund you, will take you to the goal. அது ஒரு ப்ராமிஸ் என் சைட்ல இருந்து 100% we are allocating a fund for. மூணாவது வந்து உங்களோட இல்ல எனக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ப்ரோக்ராம் கொடுங்க, இன்டர்ன்ஷிப் வந்து நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும். I also congratulate Arun Kumar for having come all the way from there and all the accomplishments that he has done. One thing that he told, I wish to convey again: no question is a stupid question or a useless question. This mentality is one thing that our educational system needs to change in. நம்ம வந்துட்டு பசங்களை क्वेश्चन கேட்க கூடாதுன்னு நினைக்கிறோம் ஃபேக்கல்ட்டியா. ஏன் கிளாஸ்ல क्वेश्चन கேட்டா நான் மார்க்ஸ் கொடுக்குறேன்னு சொல்றேன். எதுக்குன்னா any idea has different perspectives with which you see. ஒரு ப்ராப்ளமை ஒருத்தவங்க பார்க்குற பார்வை வேற. நான் வந்து ஒரு சொல்யூஷன் பார்க்குறப்ப I have my skewed vision based upon my experience in life. This kind of conference helps you to share your vision and also take others' vision. வேறவங்க வந்து அவங்களோட பார்வையும் இங்க சொல்லப்படும், which helps you to make a much wiser and analytically stronger decisions on your research problem. This conference is especially for that. Please don't hesitate to ask questions. யாரும் question கேட்கறதுனால அங்க முன்னால இருக்கிறவங்க வந்து தலை குனிறது இல்லை. question கேட்கறதுனால அவங்களுக்கு இன்னும் புரிதல் ஜாஸ்தியாகும். They will be able to understand some points which they have not understood or they have not thought
in those lines. So effectively, this is what is the essence of a enjoying my college life, in fact. Then started with my research. Research when the after I started with my like marriage life முடிஞ்சு settle ஆகி பெங்களூர் போயிட்டு work start பண்ணப்போ then actually we have to show our growth on our career, right? So அங்க ஸ்டார்ட் பண்ணது தான் என்னோட research. So researchங்கிறது என்னன்னா ஒரு பெரிய டாஸ்க்லாம் கிடையாது. ரிசர்ச் சொன்ன மாதிரி அது like say for examples you will have lots of thoughts in your mind. So say for example இப்போ நீங்க Swiggy, Zomato அந்த மாதிரி நிறைய applications இருக்கு. அதுல நீங்க just unique features ஒன்னு ஆட் பண்ணீங்கன்னா போதும். Why you want to give a best brand of a food delivery system rather than the Zomato or the Swiggy, just add on some additional features into it. There you productivity ஒரு application நீங்க கொடுத்தீங்கனாவே போதும். That's the research. So அந்த மாதிரி பேசிக்கா ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தீங்கன்னா ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ப்ராப்ளம் வந்து ஒரு யூனிக் ஃபீச்சரை ஆட் பண்ணி ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்தீங்கன்னாவே போதும். அதுதான் ரிசர்ச். ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். தென் ஐ ஸ்டார்டட் மை கெரியர் இன் தட். ஸோ ரிசர்ச்சில் கம்ப்ளீட்டாக ஃபோக்கஸ் பண்ணி ஆல்மோஸ்ட் லைக் 15+ இயர்ஸ் ரிசர்ச்சில் கான்சென்ட்ரேட் பண்ணி தென் ஐ ஸ்டார்டட் வித் மை கெரியர் இன் ரிசர்ச். ஸோ இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா லைக் எல்லாம் பண்ணணும். இன்ஸ்டாகிராம், யூ ஆல் ஆர் யூசிங் இன்ஸ்டாகிராம், ரைட்? வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம். Just now in the conference பத்தி நான் போஸ்ட் பண்ணனும், LinkedIn ஒரு போஸ்ட் பண்ணனும்னா I just use ChatGPT. So we don't go and sit and then write our own thing on the any kind of a social media like postings and all. So just use an AI tool, ChatGPT. இந்த பிக் எடுத்து போஸ்ட் பண்ணீங்கன்னா it will give you a beautiful code. So அதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்றாங்க. So what I am saying is நீங்க அதை பண்ணீங்கன்னா அது ஆக்சுவலா தப்பு. நான் அதுதான் நான் சொல்லுவேன். Because you are not like using your communication skills or your knowledge to post in single line. So other thing AI tool support eduthukalam, but that is not wrong. But you cannot use always AI content or AI tool to give up your knowledge on it. So if in Bangalore la pathina like most of the students your idea, where is your communication? So it's all a big question mark, right? So what you are supposed to do is first 3 points I will tell you. One is improve your communication, which plays a major role in your career. So if you ask any kind of a student who sits in for a placement, the first and the foremost question they ask is introduce yourself, right? So introduce yourself in the at least 5 to 6 lines of introduction of yourself where you lack. That makes a big question mark when you sit in the front of the placement interviews. So try to improve your communication as well as try to improve your knowledge and try to improve your content on your delivery. So anything we can improve on the delivery. So you can deliver anything anywhere. And there you will stand like me wherever you are being invited as a guest. One or the other day I will tell you nothing is impossible. Okay, right? So that is impossible. Okay, and all the best.